கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்தில் கர்த்தர் வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த மாத வாக்குத்தத்தம், தேவன் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். இந்த வருட வாக்குத்தத்தம் கூட, I will enlarge your boundaries, நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதத்திலும் ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கும்படியான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மீது வரும் பொழுது 4 நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஒன்று, நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படுகிறது, நம்முடைய எல்லைகள் பெரிதாக்கப்படுகிறது. ஒரு நெருக்கமான எல்லைகள் இருந்து தேவன் விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். நம்முடைய எல்லைகளை, அந்த ஒடுக்கத்தை ஆண்டவர் நீக்குவார். இரண்டாவது, என்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல், எல்லைகளை விஸ்தாரமாக்குவது மட்டுமல்லாமல், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மீது இருக்கட்டும். தேவனுடைய கரம் ஒரு மனுஷன் மேல் இருந்தால் அந்த மனுஷனை பார்க்கிறவருடைய கண்களிலே தயவு உண்டாகும். யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்போடு தேவன் இருந்தார். அவருடைய கரம் யோசேப்போடு இருந்தது. ஆகவே அவனை பார்க்கிறவருடைய கண்களிலே, அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டிருந்தாலும் அவனை பார்க்கிறவருடைய கண்களிலே தேவன் தயவை உண்டாக்கினார். தேவனுடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் பார்க்கிறவர்கள் கண்களிலே தயவு உண்டாகிறது. யாபேசுடைய 4வது வேண்டுதல், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த உலகம் பாருங்க, தீங்கு நாளை நிரம்பி இருக்கு, தீங்கு செய்கிற மனுஷர்களால நிரம்பி இருக்கு. ஆனால் இந்த தீங்குகள் இந்த உலகத்தை சூழ்ந்திருந்தாலும், இந்த பூமியை சூழ்ந்திருந்தாலும், அது என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆயுதங்கள், எத்தனையோ ஆயுதங்கள் எழும்புது நமக்கு விரோதமாக. ஆனால் ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த உலகத்துல தீங்குகள் உண்டு, ஆனால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சங்கீதம் 91:10 கூட, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இந்த தீங்கும் உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாய் வெறும் மனுஷர்கள் மட்டுமல்ல, பிசாசு மட்டுமல்ல, வாதைகள், நோய்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உன் கூடாரத்தை கூட அது அணுகாது. ஏனென்றால் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு யாபேஸ் ஜெபிக்கிறார். இங்கே மற்றொன்றுக்காக தேவனிடத்தில் யாபேஸ் வேண்டிக் கொள்கிறார், தீங்கிற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், தீங்கிற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை ஆத்மாவை காப்பார். கர்த்தருன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னைக்கு காப்பாருன்னு சங்கீதம் 121 சங்கீதத்துல பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யாபேஸ் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, எல்லைகளை விஸ்தாரமாக்க சொல்லுகிறார். அவர் மேல் தேவனுடைய கரம் எப்பொழுதும் கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறார். தேவன் அவன் கேட்டுக்கொண்டதை அவர் அருளினார், கொடுத்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கும் இதே வாக்கு தத்தத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெருக பண்ண போகிறார். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி காக்க போகிறார். தீங்குக்கு உங்களை விலக்கி காக்க போகிறார். உங்களுடைய எல்லைகள் நிச்சயமாய் விஸ்தாரமாக்கப்படும். இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி, உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் என்னுடைய எல்லைகள் மட்டுமல்ல, என்னோடு இணைக்கப்பட்டுடைய வாழ்க்கையிலும் அவருடைய எல்லைகளையும் தேவன் விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றி உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். God bless you.